அவன் வச்சுட்டுங்களேன். அது அவன் வந்து 9ன்னு வச்சு எல் சரி அவனா இருக்கட்டும் விடுங்க. எல்லா சரி நமக்கு தேவையில்லாதவன் விட்டுருங்க. எல்லாருமே திட்டி அவன் வந்து கடுப்பாயி மே வாரேன் நான் வாரேன்ம்மா மேல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே. ஏன்டா திட்டிட்டு போயிருவான். 1 நாள் திட்டுவான், 2 நாள் திட்டுவான், போயிருவான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுதாங்க. சரி, ஓகே. சரின்ட்டு நம்மளும் சரின்ட்டு ஏத்தி விட்டுதான் வந்த உடனே மேட்ரு படத்த காட்டி விட்டுட்டான். 6 படத்த. சரி அதனால தான் போச்சோ? அந்த 6 படம் YouTubeல கிடையவே கிடையாதாம். ம். ஆமா, ஆமா. கேட்டீங்களா? அந்த படத்தினால சேனலு 5 ட்ரிப் 6 ட்ரிப் காட்டியிருப்பான். முடக்கப்பட்டது. ம், ம், ம். 6 ட்ரிப் காட்டியிருப்பான்னு வச்சுக்கங்களேன். நம்ம அத வந்து விட்டுட்டோம். கடைசியா அந்த பரதேசி நாயால தானே நான் வந்து பேர மாத்தி இந்த போட்டோவ மாத்தி வச்சுட்டு இருந்தேன். ஆ சொல்லுதீங்க ஐயா திட்டாதீங்கன்னு கூட உங்ககிட்ட கேட்டுருக்கேன். ஞாபகம் இருக்கா? என்னாச்சு திட்டாதீங்க அப்படின்னதுக்கு, என்னங்க ஆமா. என்னெல்லாம் என் ஐடியா வச்சுட்டு ஏங்க வரான் நீங்க பேச முடிக்கீங்களேன்னு ஏங்க சொல்லு. என் ஐடியா வச்சுட்டு வந்துட்டு என்ன மாரி பேசி என் முன்னாடி வந்து தப்பான விஷயம் வந்து பேசினா அப்புறம் நான் பார்த்துட்டு எப்படி? நான் வந்து எதுவுமே பேசல. ஆனா என்ன உசுப்பேத்தி விட்டது நீங்க. இல்ல, அப்புறம் இல்ல. சரவணன் ப்ரோ. அதாங்க இருக்கிற ஆள் தாங்க ஏசு திட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி ம், ம், ம். எல்லாத்தையும் நான் கடுப்பாயி, நான் என்னைக்காவது தவறா பேசி இதோ இப்ப கூட வந்திருக்கேன். தவறா ஐயா பேசி ஏதாவது நான் வந்து இது பண்ணியிருக்கேனா? நம்மள டைரக்டர் சுத்தி இருக்கிற நண்பர்கள் தான் வந்து நம்மள ஏத்தி விடுறாங்க. டைரக்டர் கேளுங்க டைரக்டர், நான் சொல்றத கேளுங்க அருண் டைரக்டர். அதாவது அவன் என்னத்தையும் பண்ணிட்டு போறான் ம், ம். இருக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. எல்லாருமே உசுப்பேத்தி அவன்ட வந்து மேல வந்து ஆனா அதே மாரி என்ன தெரியுமா? நீங்களும் வந்து நியாயம் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் பார்க்கல. அதுவும் கொஞ்சம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சாலும் பழைய நண்பர்களெல்லாம் நீங்க கொஞ்சம் நடுவுல நீங்க மதிக்காம போயிட்டீங்க தெரியுமா? நான் எல்லாத்தையும் மதிக்கிறேங்க. எல்லாத்தையும் எனக்கு கடுப்பேத்தியில தான் நான் எல்லாத்தையும் திட்ட வேண்டியதாயிரும். ம், சரிங்களா? ம், ம். பழைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் தாழ்வா இறக்கி பார்த்துட்டீங்க. இறக்கிலாம் பார்க்கல டைரக்டர். ஐயோ! யாருமே எனக்கு ம். வேண்டாம்னு இல்ல. எனக்கு நான் தான் கடுப்பு. முதல்ல உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகும்போது, இது ஆ, பண்ணும் நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காசு பே பண்ணதே. சரி, சரி. நான் தான் முதல்ல எல்லாமே பண்ணது. நானு இந்த ஸ்ரீன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, யாரு அவங்க? ஸ்ரீ பாப்பா. அவங்க மானிட்டேஷன் முன்னாடியே வரல. எக்ஸாமோட நின்னுட்டாங்க. அந்த ஸ்ரீ பாப்பா இவங்க எல்லாமே நம்ம இருக்கும்போது ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்ம இருக்கோம். சரிங்களா? நடுவுல நீங்க வந்து இந்த வியூவர்ஸ் ஏறும்போது, லைவ்ல நீங்க கொஞ்சம் பெரிய ஆளா வரும்போது, ம். நம்மள வந்து ப பழைய ஆளெல்லாம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் கீழ இறக்கி டவுன் பண்ணி பார்த்தீங்க. ஐயோ! அதுதான் உங்களுடைய நீங்க வந்து கீழ வந்த காரணம்னு நான் நெனைக்கிறேன். ஐயோ! அதெல்லாம் இல்ல. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இல்ல தலைவரே. ஆ, கொஞ்சம் நீங்க நான் வந்து சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். நீங்க வந்து கீழ வந்த காரணம் வந்து, புதுசா வரவங்கள மேல தூக்கி வச்சு பேசி, அதாவது தவறு எந்த பக்கமோ, நியாயம் எந்த பக்கமோ, அந்த பக்கம் நீங்க பேசல. உங்களுடைய சேனல் போகக்கூடாது. நீங்க வந்து கரெக்ட்டா வந்து உங்களுடைய விஷயத்துல நீங்க கரெக்ட்டா இருந்தீங்க. கரெக்ட் சரிங்களா? இல்ல. ஆனா வந்து நியாயம்ன்ட்டு ஒண்ணு இருக்குல்ல. அது தெரியும் யாரு டைரக்டர். பக்கம் சரி, யாரு பக்கம் தவறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ ரைட்டு அப்ப தலைவர். உங்கள வந்து எல்லாருமே உங்க லைவ்ல எதுக்காக வரோம்? ஒரு சொல்லுங்க. நல்ல மனிதன். கள்ளங்கபடம் இல்லாத மனிதன். இவரு சரி. லைவ்ல வந்தா நம்ம ஜாலியா பேசலாம். ஆமா. எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாரு. எல்லாமே ஜாலியா இருப்போம். எல்லாம் ஒரு புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதோ கௌதமிலாம் இருக்காங்க. இப்ப கூட இருக்காங்க. கௌதமிலாம் என்ன ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா என்கிட்ட நெறைய வாட்டி அருண், அருண் சொல்லி பேசுவாங்க. ஆனா நான் கௌதமி கிட்ட நான் அதிகமா பேசினதே இல்ல. அது சரி. கௌதமிக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும். நான் புதுசா ஒரு பெர்சன் கிட்ட போய் நான் பேச மாட்டேன். கண்டிப்பா, உங்களுக்கு கண்டிப்பா. தெரியும்ல. நான் வந்து நான் வந்து சடனா போயிட்டு யார்கிட்டயுமே பேச மாட்டேன். நான் பார்க்க வர ஒரே மனிதன் ரமேஷ். ஆமா. ரமேஷால சில உறவுகள் எனக்கு கிடைச்சுச்சு. சில உறவுகள்னா யாருன்னா, மொத மனுஷன் வந்து யாருன்னா, அந்த சரவணன் ப்ரோ.